என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என்னை தந்தே. நம்முடைய துயரங்களை எல்லாம் காண்கிறவராக இருக்கிறார். எனவே காண்கிற ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனவே தூய தமத்திருத்துவத்தை நாம் வரவேற்கும் வண்ணமாக நற்கருணை ஆண்டவரை கொண்டாடப் போகிறோம். தந்தையாம் தெய்வத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நற்கருணை ராஜாவை நாங்கள் வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே வரவேற்கிறோம். தூய தமத்திருத்துவத்தை நாங்கள் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இந்த நேரம், ஆண்டவரை துதிக்கிற நேரம். அன்றைக்கு இஸ்ராயேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைவதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்தது எரிகோ கோட்டை, எரிகோ மதில். அந்த மதில் சுவர் அவர்களுக்கு தடையாய் இருந்தது. அப்பொழுது அவர்கள் 7 நாட்கள் அந்த மதில் சுவரை சுற்றி வந்தார்கள். எக்காலம் ஊதிக்கொண்டு ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கம் என்றும் உள்ளது என்று சுற்றி வந்த பொழுது 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்தார்கள். அப்பொழுது அந்த எரிகோ கோட்டை தவிடுபொடியாக கீழே விழுந்தது. அதுபோல உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனைகள் மாறப்போகிறது. எப்பொழுதும் கரங்களை தட்டி நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நற்கருணை ஆண்டவரை துதிப்போம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். இப்போதும் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாம் கடவுளுக்கு துதி பலி செலுத்திடுவோம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமாகிறே. எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பு தருகின்ற தேவனின் கிருபையே பிரசன்னமாகிறே. தேவன் அன்றைக்கு இஸ்ராயேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ கோட்டை விழுந்தது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் விலகும். நற்கருணை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லா தடைகளையும் மாற்றுவார். தடைகளை மாற்றுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்துவார். எனவே நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவை உற்சாக மனதுடனே ஆண்டவரை தொழுது கொள்வோம், ஆண்டவரை துதிப்போம். நல்லவரே வல்லவரே நல்ல உள்ளம் கொண்டவரே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. கரலத்தே நல்லவரே வல்லவரே நல்ல உள்ளம் கொண்டவரே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. நல்லவரே வல்லவரே நல்ல உள்ளம் கொண்டவரே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. நல்லவரே வல்லவரே நல்ல உள்ளம் கொண்டவரே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பாடுவார்கள். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நல்லவரே வல்லவரே நல்ல உள்ளம் கொண்டவரே
நல்லவரே வல்லவரே நல்லவுள்ளம் கொண்டவரே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி. நன்றியோடு என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே தெய்வமே இயேசுவே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே தெய்வமே இயேசுவே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே என் பாவம் மன்னித்தருளும் உம்மை போல் மாறிடுவேன் என் இயேசையா உம்மை போல் மாறிடுவேன் உலக வாழ்வு மையானையா உம்மோடு வாழ்வு உண்மையானையா உம்மோடு வாழ்வு உண்மையானையா உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவேன் என் இயேசையா உம்மை போல் மாறிடுவேன். இயேசுவோடு நாம் இருக்கிற பொழுது ஆண்டவரோடு நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஒரு திருப்புமுனை உண்டாகும். ஆம் என கருமையானவர்களே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து இயேசுவோடு கூட இருக்க அன்னை மரியா தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார்கள். இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார்கள். அதே வார்த்தையை நம்முடைய தாய் அன்னை மரியாதை கூட நாமும் சொல்லுவோமே ஆண்டவரே உமக்கு அடிமை என்று சொல்லு ஆண்டவரே உமக்கு நான் அடிமை சொல்லுங்க வாய்களை திறந்து சொல்லு. என்ன சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை காண்கிறார். அன்றைக்கு சக்கேல் என்று சொல்லக்கூடிய மனிதன் காட்டில் அத்தி மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க அவன் அங்கும் இங்கும் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருந்தான். அச்சமயத்திலே இயேசு அவனை கண்டு அவனை பார்த்து சொன்னார், சக்கேயோ கீழே இறங்கி வா, இன்றைக்கும் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று அழைத்தான். அவன் நினைத்தான் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்த்து அவன் வகை தேடினான். ஆனால் இயேசு அவனை கண்டு கூப்பிட்டார், சக்கேயோ கீழே இறங்கி வாப்பா, உன்னுடைய வாஞ்சைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய ஏக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சக்கேவை அழைத்தார். இன்றைக்கு வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்களா பிள்ளைகளே? வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்களா அருமையான சகோதர சகோதரிகளே? உங்களை ஆண்டவர் காண்கிறார், உன்னை காண்கின்றார். இயேசு உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். ஆண்டவர் சொன்னார், அழாதே, உன் துன்பத்தை கண்டு நீ அழாதே, உன் வேதனைகளை கண்டு அழாதே. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை கண்டு கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வேதனைகள், உன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் உன்னை காண்கிறேன். நீ சொல்லலாம், நான் ஒரு அனாதை என்று சொல்லலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உன்னை நான் காண்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பார்த்து ஆறுதலாய் நற்கருணை ஆண்டவர் சொல்கிறார். எனவே கவலைப்படாமல் நாம் பாடுவோம். நோய் நொடியில் வாடுகிற உம்மை காண்கின்றார், நோய் நொடியில் வாடுகிற உம்மை காண்கின்றார்.
தேற்றுவார். கரங்களை பாடுவோம். ஒளி பொழுதே சுகம் தந்து உண்மை தேற்றுவார். நீ அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். இசுவை காக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். இசுவை காக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். எதிர்காத்தோடு போராட்டமா உண்மை காக்கின்றார். எதிர்காத்தோடு போராட்டமா உண்மை காக்கின்றார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். மகளே, குடும்பத்துல சமாதானம் இல்லை. குடும்பத்துல எப்ப பாரு கணவன் குடித்து கொண்டே வருகிறார், வீட்டுல நிம்மதியே இல்லை என்று கலக்கத்தோடு வந்திருக்கிற மகளே, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், உன்னுடைய வேதனைகளை ஆண்டவர் பார்க்கிறார். எதிர்காத்தோடு போராட்டமா உண்மை காக்கிறார். எதிர்காத்தோடு போராட்டமா உண்மை காக்கிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழவேண்டா, ஓடு பேசவா, என்னோடு பேசவா. சின்ன இதயம் திறந்துள்ளே, என்னோடு பேசவா. உன்மொழி கேட்க வந்தேன், என்னோடு பாரு. நன்றி அகுதி பாரு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாரு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. தூயதோருள்ளத்தை இயேசுவே என்னிலே உருவாக்கும் அப்பா, உருவாக்கும் உருவாக்கும். உறுதி தரும் ஆவியை என்னில் மலர செய்தரோ ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
சொன்னால் போதும். இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து இப்பொழுது கெஞ்சுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லு. நீங்கள் கூப்பிடுங்க. இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நற்கருணை ஆண்டவர்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை தொடுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார். விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள், நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள். அன்றைக்கு எரியோ கூப்பிட்டார், கூப்பிட்டு கொண்டே இருந்தார். இயேசு இருக்கிற வரைக்கும் கூப்பிட்டார். இன்னைக்கு கூப்பிடு மகளே, சத்தமாய் கூப்பிடுங்க. ஜீசஸ் டச் மீ, ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்லி அவரை பார்த்து கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. Thank you Jesus. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவருக்கு அற்புதம் செய்வார். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடு நீ பாதிப்பு எடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பாதிப்பு எடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆண்டவரே, வல்லமை, உம்முடைய வல்லமை, வீட்டில் வல்லமை ஒவ்வொருவருக்கு மேலாய் கடந்து போவதாக, ஒவ்வொருவருக்கு மேலாய் கடந்து போவதாக. இயேசுவை சுகமளிக்கிற வல்லமை, ஆண்டவரை சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு நோய்வாய்ப்பட்ட சரீரங்களுக்குள்ளாக இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக, நிரப்புவதாக, இப்பொழுது தொடுவீராக. ஆதி வாழ்ந்த கரமாண்டவரை ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குவதாக. இப்பொழுது தொடுமாண்டவரை, ஒரே ஒரு தொடுதல் போதுமாண்டவரை. Thank you Jesus. ஆண்டவருடைய வல்லமை அவையில் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமை கட்டிவிடுவோம். கரங்களை தட்டி இயேசு நமது நடுவே அவர் வந்திருக்கிறார். நற்கருணை ராஜா வந்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் வந்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர்கள் தேடி வருகிறார். உங்கள் அருகாமையிலே வந்து ஒவ்வொருவரை தொடுகிறார், ஒவ்வொருவரை தொடுகிறார், ஒவ்வொருவரை இயேசு தொடுகிறார். ஆதி வாழ்ந்த தன்னை கரத்தினாலே நற்கருணை ஆண்டவர் தேடி வந்து ஒவ்வொருவரை தொடுகிறார். இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்புகிறது. அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்தில் அவருடைய மகிமை இறங்கி வந்தது போல இந்த ஆலயம் முழுவதும், நம்முடைய ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்புகிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. வேலவிடென்று தள்ளி விடாமல் வேலக்காலிடை கட்டினே, வேலக்கால் இடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. இறக்கும் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வது என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக, எல்லாம்